السلام عليكم ورحمة الله وبركاته. الله رب العالمين அல்-குர்ஆனிலே சொல்லுகிறான், இன்ன அவ்வல பைத்தின் உதிஅ லின்னாஸ், இந்த பூமியில் மக்களுக்காக அமைக்கப்பட்ட முதல் ஆலயம் லல்லதி பி பக்கத்த, மக்காவில் இருக்கக்கூடிய அந்த ஹரம் ஷரீஃப் ஆகும். அந்த பைத்துல்லாஹ், அல்லாஹுவின் இறையில்லமாக இருக்கக்கூடிய கஅபத்துல்லா ஷரீஃப் என்பது முபாரக்கன், அது பரக்கத் செய்யப்பட்டதாக இருக்கிறது. வஹுதல் லில் ஆலமீன், அகிலத்தார் அனைவருக்கும் வழிகாட்டக்கூடிய வழிகாட்டியாகவும் இருக்கிறது என்று அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்லுகிறான். மக்கமா நகரம் என்பது பரக்கத்தான பூமி மட்டுமல்ல, அந்த மக்காவில் இருக்கக்கூடிய ஹரம் ஷரீஃப் அல்லாஹுவின் இறையில்லம், அதுவும் பரக்கத்தான ஒரு மஸ்ஜித். புகழ்பெற்ற தப்சீர் குர்ஆன் விரைவுரையாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய அல்லாமா ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், பரக்கத் என்பதற்கு இரண்டு பொருள். ஒன்று அதிகமாகுதல் என்பது பொருள், இரண்டாவது நிரந்தரமாக இருத்தல் என்பது இரண்டாவது பொருள். இந்த பரக்கத்திற்கு சொல்லப்படக்கூடிய இந்த ரெண்டு பொருளுமே மக்காவிற்கு பொருந்தும், கஅபத்துல்லாவிற்கு பொருந்தும். முதல் பொருள் அதிகமாகுதல், அதிகமாக கிடைத்தல். நமக்கு தெரியும், கஅபத்துல்லாவில் தொழுதா நன்மைகள் ஜாஸ்தி. மற்ற இடங்களில் நாம் தொழுதா அப்படின்னா ஒன்றுக்கு ஒரு நன்மை அல்லது 10 நன்மை அல்லது 100 நன்மை 700 நன்மை. ஆனால் கஅபத்துல்லா ஷரீஃபில், அந்த ஹரம் ஷரீஃபில் ஒருவர் தொழுதால் 1,00,000 நன்மைகள் வழங்கப்படும். நன்மைகள் கூட ஜாஸ்தி. ஒருவர் ஹஜ்ஜுக்காக சென்று சரியான முறையில் ஹஜ்ஜு செய்துவிட்டு இல்லம் திரும்பிவிட்டால் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நிலையில் அவர் திரும்பி வருகிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நன்மைகள் எங்கும் கிடைக்காத அளவிற்கு மிக பன்மடங்காக அங்கே கிடைக்கிறது. எனவே நன்மைகள் ஜாஸ்தி. ரெண்டாவது, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லித் தருகிறான், அவலம் நுமக்கில்லஹும் ஹரமன் ஆமினன், நிம்மதி தரக்கூடிய, பாதுகாப்பை தரக்கூடிய ஒரு இடத்தில் அவர்களை நாம் தங்க வைக்கவில்லையா? யுஜுபா இலைஹி சமராத்து குல்லி ஷைஇன் ரிஸ்கம் மின் லதுன்னா, நம்மிடமிருந்தும் உணவாக ரிஸ்காக உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கனிவர்க்கங்களும் அங்கே கொடுக்கப்படுகிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்கத்துல் முகர்ரமாவை பார்த்து சொல்கிறான். மக்காவில் எல்லா கனிவர்க்கங்களும் கிடைக்கும். உலகத்தில் கிடைக்காத, உலகத்தில் எங்கெங்கெல்லாம் என்னென்ன பழங்கள் எல்லாம் இருக்கிறதோ, என்னென்ன உணவுகள்லாம் இருக்கிறதோ அவை அனைத்தும் மக்காவில் கிடைக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் கேட்ட துவாக்களில் ஒன்று, வர்ஸுக் அஹ்லஹு மினஸ் ஸமராத், இந்த மக்காவில் தங்கக்கூடிய மக்களுக்கு எல்லா கனிவர்க்கங்களையும் நீ கொடுத்து விடுவாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க. அப்போ எல்லாம் கிடைக்கும், அதிகமாகவும் கிடைக்கும். அப்போ அதிகம் என்று வைத்து கொண்டால் மக்கமா நகரம் பரக்கத்தான நகரம். நிரந்தரமானது, தொடர்ந்து இருக்குதல் என்ற அர்த்தத்தில் நாம் பரக்கத் என்ற வார்த்தையை பார்த்தால் அப்பொழுதும் மக்கமா நகரம் பரக்கத்தானது தான். ஏன்னா இன்றைக்கி நாம் தொழுகையில் கஅபத்துல்லாவை தான் முன்னோக்கி தொழுகிறோம். நாம் மட்டுமில்லை, உலகத்தில் எந்த திசையில் இருந்து ஒருவர் தொழுதாலும் அவர் கஅபத்துல்லாவை தான் முன்னோக்கி தொழ வேண்டும். கஅபத்துல்லா என்பது நமக்கு கிபிலாவாக, தொழுகையில் முன்னோக்கி தொழுமிடமாக ஆக்கப்பட்டுள்ளது. நாம் இன்னைக்கு இங்கே உட்காந்துட்டு தமிழ்நாட்டில் காலையில் 5 மணிக்கு ஃபஜ்ர் தொழுகிறோம். இதே கொஞ்சம் நாம் தள்ளி போனோம் அப்படின்னா கேரளாவில் கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் டிஃப்ரெண்ட் இருக்கும், ஆந்திராவில் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும், டெல்லியில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். இந்திய நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்களும் ஒவ்வொரு நேரம் வித்தியாசப்படும். இதே கண்ட்ரி நாம் மாறிட்டோம் அப்படின்னு சொன்னால் அங்கே மணிக்கணக்கில் வித்தியாசம் வரும். மலேசியாவில் ஒரு நேரம் இருக்கும், பாகிஸ்தானில் ஒரு நேரம் இருக்கும், லண்டனில் ஒரு நேரம் இருக்கும், அமெரிக்காவில் ஒரு நேரம் இருக்கும். 1 மணி நேரம் முந்தும், 2 மணி நேரம் முந்தும், 1 மணி நேரம் பிந்தும். ஆக மொத்தத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கஅபத்துல்லாவை முன்னோக்குகிறோம். நாம் இன்றைக்கி 5 மணிக்கு ஃபஜ்ர் தொழுதோம் அப்படின்னா வேறு நாட்டில் அவங்க 6 மணிக்கு ஃபஜ்ர் தொழுவாங்க, இன்னொரு நாட்டில் 10 மணிக்கு ஃபஜ்ர் தொழுவாங்க, இன்னொரு நாளில் 12 மணிக்கு ஃபஜ்ர் தொழுவாங்க.
ஆக மொத்தம் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் முன்னோக்கக்கூடிய இடமாக இருப்பதினால் 24 ஹவர்ஸ் அந்த காபத்துல்லாவை மக்களால் முன்னோக்கப்படுகிறது. 24 ஹவர்ஸ் மக்கள் முன்னோக்கி தொழுது கொண்டே இருக்கிறார்கள். நிரந்தரமாக அது வணங்கப்படக்கூடிய இடமாக இருந்து கொண்டு இருக்கிறது. சரி, அங்கே அந்த இடத்துல நாம் சிந்தித்து பார்த்தாலும் அங்கும் 24 மணி நேரம் தொழுகை நடந்து கொண்டு இருக்கிறது, தவாப் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு நிமிடம் கூட அமல் நடக்காமல் இல்லை. தொடர்ந்து அமல்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. உலகத்தில் எந்த பள்ளிவாசலும் அப்படி இருக்க முடியாது. தொழுவாங்க, போயிடுவாங்க, அல்லது தொழுவாங்க, பள்ளி பூட்டப்பட்டு விடும். பூட்டப்படாமல் அதுவும் நீண்ட நெடும் காலமாக கட்டப்பட்ட அந்த நாள் முதல் கொண்டு கியாமத் வரைக்கும் தொடர்ந்து ஒரு நிமிடம் கூட இடைவிடாது அமல் செய்யக்கூடிய, அமல் நடைபெறக்கூடிய இடமாக அந்த காபத்துல்லா, அந்த ஹரம் ஷரீஃப் இருக்கிறது. அந்த வகையிலும் அது பரக்கத்தானது என்று அல்லாமா ராசி ரஹ்மத்துல்லா அலைஹி சொல்கிறார்கள். அப்போ அதிகம் என்ற வகையில் பார்த்தாலும் பரக்கத், நிரந்தரமாக ஒரு விஷயம் நடைபெறுகிறது என்று பார்த்தாலும் அது பரக்கத். இன்னொரு வகையில் சொல்லப்படுகிறது, அந்த ஹரம் ஷரீஃபை சுற்றியும் காபத்துல்லாவை சுற்றியும் ஏராளமான நபிமார்கள் அடங்கப்பட்டிருக்கிறார்கள். நபிமார்களுடைய உடல்களை அந்த பூமி தாங்கி நிற்கிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த ருக்குனை யமானி என்று சொல்லப்படக்கூடிய காபத்துல்லாவினுடைய ஒரு மூலை, அந்த மூலையிலிருந்து ஹஜருல் அஸ்வத் இருக்கக்கூடிய அந்த மூளை வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் மட்டுமே 70 நபிமார்கள் அடங்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடங்கப்பட்டிருக்கிறார்கள், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடங்கப்பட்டிருக்கிறார்கள், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 மகன்கள் அங்கே அடங்கப்பட்டிருக்கிறார்கள். நிறைய நபிமார்களுடைய உடலை தாங்கி நிற்பதால் அந்த பூமி, அந்த இடம் பரக்கத்தானது. அதே போன்று ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு மனிதர் கேட்டார், அலா துஹத்திஸுனி அனில் பைத் அஹுவ அவ்வளு பைத்தின் உதயா ஃபில் அர்த், நீங்கள் காபத்துல்லாவை குறித்து என்னிடத்தில் எனக்கு சொல்லுங்கள், உலகத்தில் ஏற்படுத்தப்பட்ட முதல் ஆலயம் அதுதானா என்று கேட்டார்கள். அப்போ அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், உலகத்தில் தோன்றிய முதல் ஆலயம் மட்டுமல்ல, உலகத்திலேயே முதலாக பரக்கத் இறக்கப்பட்ட இடம் அதுதான். முதலாக பரக்கத் அமைக்கப்பட்ட இடம் அந்த இடம்தான். ஏன் அப்படின்னா, அங்கே தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய கால் பாதத்தினுடைய அடையாளம் அங்கே இருக்கிறது என்று குறிப்பிட்டார்கள் ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த கால் பாதம் அங்கே இருக்கிறது, அதனுடைய அடையாளம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும் காபத்துல்லாவை கட்டும் பொழுது அந்த கல்லின் மீது நின்று கட்டி கொண்டிருந்தார்கள். அல்லாஹு தஆலா அந்த இடத்துக்கு தொகுதுவாக அந்த கல்லை நகர்த்தி கொண்டே வந்தான். அந்த காபத்துல்லா முழுமையாக கட்டி முடிக்கிற வரைக்கும் அந்த கல்லின் மீது தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்னாங்க. அவர்கள் நின்று கட்டிய அந்த இடத்தில் அவருடைய கால் பாதம், அதனுடைய அடையாளம் படிந்து விட்டது. அது முதல்ல காபத்துல்லாவை ஒட்டி தான் இருந்துச்சு. அதுக்கு பிறகு மக்கள் அதிகமான உடனே தவாஃபுக்கு இடையூறாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தான் அந்த மக்காம் இப்ராஹிம் அந்த இடம் கொஞ்சம் 10 அடி 15 அடி தள்ளி வச்சாங்க. இன்றைக்கும் அது அங்கே தான் இருந்து கொண்டு இருக்கிறது. ஒரு நபியினுடைய, அதுவும் அல்லாஹ்வினுடைய ஹலீல் என்று சொல்லப்படக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கால் பாதத்தினுடைய அடையாளம் அங்கே அமைக்கப்பட்டிருப்பதால் அது பரக்கத்தான இடம் என்று அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள். இறுதியாக சொல்ல வேண்டும் என்றால், அந்த பூமி அமைதியை தரக்கூடிய, மக்கள் அனைவருக்கும் பாதுகாப்பை தரக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. யார் அங்கே போனாலும் அங்கே அவருக்கு பாதுகாப்பு உண்டு. குற்றவாளியாக இருந்தாலும் அங்கே வைத்து அவரை தண்டிக்கக்கூடாது என்பதுதான் மார்க்கத்தினுடைய சட்டம். இது நம்ம மட்டுமல்ல, இஸ்லாத்திற்கு முன்னால் வாழ்ந்த ஜாகிலியா காலத்து மக்கள் கூட அதை பின்பற்றினார்கள். தன் தகப்பனை அல்லது தன்னுடைய மகனை கொன்றுவிட்டு ஒருவன் உள்ளே நின்று கொண்டிருக்கிறான், அவனை நேரடியாக பார்த்தால் கூட அவனை தொடமாட்டாங்க. பொதுவாக அரபிகளுக்கு அதை பழி வாங்கக்கூடிய குணம் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த அரபிகள் கூட காபத்துல்லாவுக்கு அந்த ஹரம் ஷரீஃபில் வச்சு தன் தகப்பனை கொன்றவனை பக்கத்தில் பார்த்தா கூட திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பூமி, அந்த இடம் பரக்கத்தானது, பாதுகாப்பானது என்று ரப்புல் ஆலமீன் அதை பாதுகாப்பானதாக அமைத்து விட்டான். உள்ளே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அது பாதுகாப்பை தந்து கொண்டிருக்கிறது. எனவே எந்த வகையில் பார்த்தாலும் இந்த காபத்துல்லா ஷரீஃப் மற்றும் அது அமையப்பட்டிருக்கக்கூடிய மக்கமா நகரம் அது பரக்கத்தான நகரமாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த புனிதமான பரக்கத்தான அந்த இடத்தை மீண்டும் மீண்டும் பார்க்கக்கூடிய, அந்த பரக்கத்தை அனுபவிக்கக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.